ஹாய் மக்களே, என்னடா அம்மா டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஏதோ காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது மசாலா டப்பா. மசாலா டப்பா பற்றி நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். இந்த மசாலா டப்பா எங்கள் அம்மா கொடுத்தது. இதில் மிளகு, சீரகம், கடுகெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதில் காசும் போட்டு வச்சுருப்பேன். மசாலா டப்பா வந்து எங்கள் அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு சீரா கொடுத்தது. சீரா நிறைய சாமான் கொடுத்தாங்க. அதில் இது ஒன்று. அவங்க ஞாபகமாக இதை வச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த மசாலா டப்பாவுக்கு வந்து 35 வருஷம் ஆகுது. 35 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. இது வந்து எங்கள் அம்மா நினப்பாக இருக்கிறதால இப்பயே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நிறைய டிசைன்ஸ் வந்தாலும், நிறைய மாடல்கள் வந்தாலும் எனக்கு அதெல்லாம் மனசு போகலை. இதில் தான் இருக்கும். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு மசாலா டப்பா. நான் வந்து கல்யாணம் ஆகி வரும்போது இதை நான் கொண்டு வந்த டப்பா இது. இது இன்னும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இதுக்கிட்டே இருக்குது. இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து சமைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? அம்மா தானே நமக்கு சமையலுக்கெல்லாம் சாப்பாட்டுக்காகட்டும் எதாக இருந்தாலும் அவங்க தானே இல்லையா? அதனால் இதை அவங்க ஞாபகமாக நான் வச்சுருக்கேன். இந்த மசாலா டப்பாவில் காசு போட்டு வச்சுருப்பேன். ₹1 சில்லறை காயின் அதெல்லாம் போடுவேன். பார்க்குறவங்களுக்கு அது அது என்ன இது ஒரு மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்னுடைய நம்பிக்கை. அட்லீஸ்ட் ₹1 காயினோ ₹2 காயினோ அவ்வளோதான், நிறையெல்லாம் இல்லை. அதில் போட்டு அது நிறைஞ்சு வச்சுருப்பேன். ஏன்னா அது நிறைஞ்ச மாதிரி ஒரு கணக்கு. ₹1 ₹2 இல்லை ₹5 காயினோ ஏதோ ஒன்று மசாலா டப்பாவில் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது போட்டு வச்சா ரொம்ப நல்லது. இந்த டப்பா எப்பவுமே நிறைஞ்சு இருக்கும். இது இது ஆயிடுச்சு, இது தீந்துருச்சு, கடுகு தீந்துருச்சு, மிளகு தீந்துருச்சுன்னு சொல்ல மாட்டீங்க. அது போட்டு வைங்க. வைக்கிறதுனா உங்களோட இஷ்டம். இது என்னோட சின்ன ஒரு டிப்ஸ் தான். எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணிங்கன்னா அம்மாவுக்கு ஒரு கமெண்ட்டில் வந்து பேசுங்க. அம்மா நான் பேசலை, கமெண்ட்டை நான் பார்க்கலன்னு நினைக்காதுங்க. எல்லாருடைய கமெண்ட்டையும் நான் பார்க்குறேன். நேரம் இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. நேரம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் வீடியோ பண்ணுறது கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன். நான் வீடியோ பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணி போடுறேன். உங்கள் சப்போர்ட்டால் தான் நான் இன்னும் இந்த வீடியோ பண்ணுறதுல முறமாக சந்தோஷமாக ஹாப்பியாக செய்கிறேன். இந்த சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். தேங்க்யூ.